சுமார் இறந்தவர் வந்து அவருக்கு வயசு ஒரு 22 இருக்குது அப்படின்னா, அவர் சுமார் ஒரு 70 வயது வரைக்கும் ஒரு திடகாத்திரமா இருப்பார். ஒரு 60 வயசு வரைக்கும் வேலை செய்ய முடியும். 60 வயசு வரைக்கும் வேலை செஞ்சால் அதுக்குண்டான எவ்வளோ பொருள் அவங்க குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படின்றத நிர்ணயிச்சு, அதில் ஒரு சில நிர்ணயங்கள் இருக்குது. அதை நிர்ணயிச்சு அந்த காம்பன்சேஷனை கண்டிப்பாக பெற முடியும். சார், இப்போ இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா இதுக்கு சான்று சப்மிட் பண்ணணுங்களா? கண்டிப்பாக இது வந்து சான்று சப்மிட் பண்ணணுன்றது ஒன்று இருந்தாலும் கூட, அந்த சான்றை வந்து எந்த துறை, போலீஸ் துறை தான் வந்து அவங்கள பார்க்குறாங்க, அந்த விசாரணை நடத்துகிறாங்க. அந்த சான்றுகள் எவிடன்ஸ் எல்லாம் வந்து அவங்க தான் எடுக்கணும். இதில் பொதுமக்களாகிய நம்ம போய் அதை எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது, ரொம்ப சிரமம். ஆனால் பையன் இப்போ இறந்து போயிட்டார் அப்படின்னா அவங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ், அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, என்ன ஏதுன்ற டீட்டெயில், அந்த சான்றெல்லாம் நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஏன்னா அவருடைய திறமையை பேஸ் பண்ணி தான் அந்த காம்பன்சேஷன், அவரோட வயதை பேஸ் பண்ணி தான் அந்த காம்பன்சேஷன், அவருடைய படிப்பை பேஸ் பண்ணி தான் அந்த காம்பன்சேஷன். அதெல்லாம் அந்த காம்பன்சேஷன் அவர் எவ்வளோ வருமானம் ஈட்டுவார்ன்றதை அந்த எவிடன்ஸ் வச்சு தானே பண்ண முடியும். அதனால் அதை வந்து நம்ம கொடுக்கணும். அதர் எவிடன்ஸ், ஆக்சிடென்ட் சம்மந்தப்பட்டதெல்லாம் வந்து போலீஸ் துறை பார்த்துக்குவாங்க.